சரி, அது நீதான். இப்பதான் திரும்பி வந்த வாரியரா? என்னை பத்தி சொல்லிக்கிறேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் இரும்புகை போராளி. உன்னை காப்பாற்றத்தான் இங்கே வந்திருக்கிறேன். திரும்ப அமைக்கப்பட்ட அரசாங்கம் முதலிருந்தே நமக்கு உதவப் போவதில்லை. நம்மை ஒழித்துக் கட்டவே அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அப்போதுதான் இந்த இரும்புகை போராளி வந்தான். உலகம் அழிவதற்கு முன்பிருந்தே அரசாங்கத்தை நம்ப முடியவில்லை. உனக்கு உதவ அவர்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. அவர்கள் உன்னை ஒரு அச்சுறுத்தலாக மட்டுமே பார்த்தார்கள். உன்னை நீக்க வேண்டும் என்பதில் வெறியாக இருந்தார்கள். நான் தவறு செய்துவிட்டேன். நாம் கொல்லப்படுவதற்கு முன் ஒரு போராளி வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் கையிலெல்லாம் பிச்சு போட்டு கையை நீட்டும்போது அவனுடைய ஈட்டி அவன் கைக்கு வந்து சேருது. நிறுத்து. போதும் நீ பேசியது. நில்லு. ஏன் அவனுடன் சண்டை போட பார்க்கிறாய்? அவன்தான் நம்மை காப்பாற்றியவன். பிடி. உனக்குள்ளிருக்கும் போராளிகள் மீதான பழிவாங்கும் எண்ணம் இவ்வளவுதானா? குறைந்தபட்சம் நீயும் நானும் ஒரே இலக்கை கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்பினேன். ஏதோ ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது போல. போராளிகள் அவ்வளவு மோசமானவர்கள் இல்லை. நான் உன்னை நம்பினேன். நாம் தவறான காலத்தில் பிறந்திருக்கிறோம். உன் நாற்றமெடுத்த வாயை மூடு. இது ஒரு தவறான புரிதல் என்று இருந்தாலும் பரவாயில்லை. நீ போராளிகள் ஒரு எல்லையை தாண்டிவிட்டீர்கள், அல்லது நான் ஒரு வில்லனாக மாறுவதாயிருந்தாலும் பரவாயில்லை. அந்த எல்லையை தாண்டியிருக்கக்கூடாது. தங்கள் மனிதத் தன்மையை விட்டுக் கொடுத்தவர்கள் சாக வேண்டும். இப்போது என் கண்களிலிருந்து விலகிப்போ, இல்லையென்றால் சண்டையில் நீயும் கொல்லப்படுவாய். யாராவது ஒருவர் கொல்லப்படும் வரை நீ இதை இழுத்துக்கொண்டே இருக்கப் போகிறாயா? நீ தேறிவிட்டாய். 3 நாட்களுக்கு முன் அவனை நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவனை இப்போதே கொல்வது அல்லது குறைந்தபட்சம் நம் பாதுகாப்பில் வைப்பது எளிதாக இருக்கும். நில்லு. அப்படியானால் அந்த போராளி அந்த வீரர்களை தடுத்தது ஒரு தவறான முடிவா? நீ நம்மை உடனடியாக நம்புவோம் என்று நீ நினைத்திருப்பாய் என்று நினைக்கிறேன். நீ கிளர்ச்சி போராளியின் பலத்தை மீட்டெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு அளித்தால் ஒரு குழந்தைக்கு இது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம். ஆனால் பெரியவர்கள் விஷயங்களை சற்றே வித்தியாசமாக செய்கிறார்கள். அவன் என்னை முழுவதுமாக புரிந்து கொண்டான் போல. இருந்தாலும் நான் உன்னை ஒப்புக்கொள்கிறேன். இது நிச்சயமாக ஒரு ஆபத்துதான். எல்லாவற்றிற்கும் மேலாக கிளர்ச்சி போராளி 2 போராளிகளை கொன்றுவிட்டான். பிரச்சனை என்னவென்றால், மேலே இருக்கும் அந்த வயதான முதியவர்கள் சுதந்திரத்திற்காக போராடுவதை விட தங்கள் கூண்டுகளின் பாதுகாப்பில் இருப்பதுதான் பாதுகாப்பானது என்று நினைக்கிறார்கள். இப்போதைக்கு நாம் அவனை கண்காணிக்கலாம். அதிகாரி சோய் எப்போதுமே சட்டப்படி விஷயங்களை செய்திருக்கிறாரா? குழந்தை, நீயும் நானும் ஒரு சிறிய காட்சியில் நடிக்கலாமா? என்ன? அப்படியானால் நீ ஒரு போராளிகளை கொல்லுபவன் தானா என்று நிரூபிப்பதற்கான ஒரு சோதனை. இது அனைத்தும் ஒரு சோதனையாகத்தான் இருந்தது. மீட்டெடுக்கப்பட்ட அரசாங்கம் நம்பக்கூடிய ஒருவன். நீ நிறுத்திவிடலாம். அவனை குறிவைத்து உன் ஈட்டியை பிடிப்பதை நிறுத்து. அவன் இரும்புகை போராளி போல் தோற்றமளிக்கும் நாங்கள் வேலைக்கு வைத்த ஒரு நெடிகன். நான் அவனிடம் பகைமையுடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? நீ இங்கே இறந்திருப்பாய். அந்த மேசைக்கு கீழே வைக்கப்பட்ட குண்டுகளிலிருந்து நீ தப்பித்திருந்தால் நாங்கள் உடனடியாக மீட்டெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் வீரர்களை உள்ளே அனுப்பியிருப்போம். அவர்களால் உன்னை வீட்ட முடியவில்லை என்றால் மக்களை வெளியேற்றுவதற்கு சிறிது நேரம் வாங்குவதற்காக உன் கால்களுக்கு கீழே உள்ள குண்டுகளை வெடிக்க வைத்து இந்த கட்டிட இடிபாடுகளில் உன்னை புதைத்திருப்போம். நம் குடிமக்களின் மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடிந்தால் தங்கள் உயிர்களை இழக்க தயாராக இருக்கும் சில 10 டஜன் வீரர்களை மற்றும் பல டன்கள் குண்டுகளை தியாகம் செய்வதால் இது ஒரு மதிப்புள்ள பரிவர்த்தனை என்று நீ நினைக்கிறாயா? அவர்கள் வாழ்கிறார்களா இல்லையா என்று கூட கவலைப்படாத அளவிற்கு அவர்கள் விரோதமாக இருக்கிறார்கள். இவர்கள் மனநிலையில் சரியாக இல்லாத ஒரு குழுவினர்தான். ஆனால் அவர்களை நம்பலாம் என்று நினைக்கிறேன். உன் சிறிய சோதனை எரிச்சலூட்டியதாக இருந்தாலும் இப்போது நமக்கு ஒரு பொதுவான எதிரி இருக்கிறான் என்று எனக்கு உறுதியாக தெரிகிறது. நமக்கும் அதுதான். இன்று நீ நம்பிக்கைக்குரியவன் என்று எங்களுக்கு நிரூபித்ததற்கு ஈடாக மீட்டெடுக்கப்பட்ட அரசாங்கம் உன்னுடன் எங்களால் முடிந்த அளவுக்கு ஒத்துழைக்கும்.
கோரிய மீட்டெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பு கூடம். இவ்வளவு பெரிய நகரம் ஒன்று நிலத்தடியில் இருக்கிறது என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நேஷனல் அசெம்பிளி கட்டிடத்தின் அடிபாகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது என்ற வதந்தியும் உண்மையா? மின்கேம் முதன்முதலில் தோன்றியபோது நாங்கள் அதை பயன்படுத்தினோம், ஆனால் அது விரைவில் அழிக்கப்பட்டது. அரடா, அது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறாய். போராளிகளின் நுண்ணறிவு திறன்களின் காரணமாக நாங்கள் இதை ரகசியமாக வைத்திருந்தோம். ஆனால் குளிர்கால யுத்த காலத்தில் கட்டப்பட்ட பெரிய அவசரநிலை நிலத்தடி பதுங்குகைகளை புதுப்பித்து இந்த வசதியை நாங்கள் உருவாக்கினோம். இந்த பாதுகாப்பகத்தில் இப்போது 50,000 மக்கள் கூடியிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு சிறிய நகரத்தின் அளவுக்கு இருக்கிறது. உன்னை பற்றிய செய்தி இந்த சிறிய நகரம் முழுவதும் மிக வேகமாக பரவியிருக்கிறது. மற்ற தீய போராளிகளை தண்டிக்க ஒரு புதிய போராளி தோன்றியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அடடா, அது கிளர்ச்சி போராளி. நீ என்னை விட மிகவும் இளமையாக தெரிகிறாய். அதனால் நான் உனக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். இந்த மக்களை ஏமாற்றிவிடாதே. உன்னிடம் ஒரு துளி மனிதத்தன்மை எஞ்சியிருந்தால் இனிமேல் அழிப்பதற்காக அல்ல, பாதுகாப்பதற்காக போராடு. இதுதான் நகரத்தில் இருக்கும்போது நீங்க தங்க போற இடம். சற்று ஓய்விடு. நாம் அதிக நேரம் தங்கலன்னு நினைக்கல. சாப்பாடும் தேவையான பொருட்களும் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடும் நடந்ததும் நான் கிளம்ப போறேன். மறுசீரமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் அளவை பார்த்தா அவர்கள் நமக்கு அடிப்படையை விட வேற என்ன வேணுமானாலும் கொடுக்க முடியும். ஒரு இராணுவத் தடையோ அல்லது சில படையினரையோ கூட. குழந்தை சொல்வது சரி. நீங்க மறுப்பதற்கு முன் நன்றாக யோசிங்க. இந்த நகரம் முழுவதையும் உங்களுக்கு உதவிட நாம மொபிலைஸ் பண்ணலாம். நீங்க பொதுமக்கள் சம்பந்தப்படக்கூடாதுன்னு யோசிப்பது புரியுது. ஆனா இன்று இரவு அதை பற்றி யோசிப்போம், சரியா? நீங்க பீச் கன்சர்வ் பிடிக்குதா? மனதின் செயல்திறனை அதிகரிக்குது. நாம் இது சாப்பிடுறது எப்படி சாப் வாரியரை கொல்லலாம்னு யோசிக்கத்தான். நான் உங்களை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்பவே என்னை சந்தேகிக்கிறீங்களா? நான் மற்ற வாரியர்கள மாதிரியா இருக்கும்னு பயப்படுறீங்களா? அது இல்ல. நாம ஊருக்குமே நம்ம பேரை கூட சொல்லிக்க கூட. நாம சேர்ந்து வேலை பண்ண போறோம். என்ன பாம்பர் ஜாக்கெட் போட்ட பொண்ணுன்னு கூப்பிடுறது சுத்தமா ஸ்ட்ரேஞ்ச் இல்லையா? மேலும் என்னோட முகத்துக்கு நீங்க இப்படி செய்ததுக்கு பிறகு குறைந்தது ஒரு அறிமுகமாவது கொடுக்கணும். நான் ஜாங்சூ பார்க், பாம்பர் ஜாக்கெட் பொண்ணு இல்ல. நான் சோமின் ஜாங். அந்த இரவு அந்த பையனும் பொண்ணும் முதல் முறையாக மற்றும் கடைசி முறையாக உண்மையாக பேசினார்கள். அந்த கிழித்த போராளி நம்மோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஆம். அவனும் அந்த பொண்ணும் பேசினதை பார்த்தபோது கவலைப்படத்தக்கதான எதுவும் கிடைக்கல. இப்போ நமக்கு பக்கம் 3 போராளிகள், கோலம் மற்றும் சீ டிராகன் போராளிகள் இறந்து போனதால் மின்சூ கீமையும் உட்பட இன்னும் 7 போராளிகளை மட்டுமே நாங்கள் அழிக்கணும். 3 பேர் 7 பேர் எதிராக. நாம் இன்னும் பின்தங்கிய நிலையில்தான் இருக்கிறோம். ஆனா நாம் இன்னும் சிலரையாவது அழிக்க முடிந்தால் முந்தைய நிலைக்கு திரும்ப முடியும். மீண்டும் ஒரு ஒழுங்கான பாதுகாப்பான உலகம். குடும்பத்துடன் நாம் முற்றிலும் பயனற்றவர்கள் அல்லன்னு தெரியுது. இன்னும் வெற்றிக்காக கொஞ்சம் நேரம் உள்ளது. ஆனால் ஆம், நீங்கள் எல்லாம் நல்ல வேலை செய்தீர்கள். நன்றி. இந்த நகர மக்களுக்காக நாம் கடைசி வரை முயற்சி செய்யணும். அந்த சிறிய அண்டர்கிரவுண்ட் பேஸை பாதுகாக்கும் கேட்கீப்பர்கள் முதல் முறையாக மற்றும் கடைசி முறையாக ஒன்றுக்கொன்று புகழாரம் சூட்டினார்கள். முழுமையாக லுமாஜேட்டாவதையும் எதிர்கால துக்கத்தையும் தெரியாமலே. இந்த சத்தம் என்ன? சாட் வாரியர்! வாவ்! இந்த கிழவிகள் அந்தரத்துல ஒரு முழு நகரத்தையே கட்டி போட்டுட்டாங்க போல இருக்கே. ஃபாராங் ஹாங், இரத்த பசியால் உயிர் வாழும் போராளி, வேம்பயர் வாரியர். இவர்களுக்கு நம்பிக்கை வந்துடும். இப்படி இழிவா பேச வேண்டாம். ஹானா பேக், நம்பிக்கையின் போராளி, ஃபெய்த் வாரியர். ஹே, உன்கிட்ட பேசுறதுக்கே நம்ம விக்கியமா இருக்கு.
அந்த கிழி சக்தி வேற. பார்த்தாலே வாந்தி வருது. ஏரின் மாயாஜால போராளி, மேஜிக் வாரியர். இன்று எல்லோரும் நல்ல மூட்ல இருக்கீங்க போல. மிகவும் சக்தி வாய்ந்த உற்சாகம். ஜீஹோ ஜியாங், இரும்புக்கை போராளி, அயர்னாம் வாரியர். நான் தான் அவர்களின் பாதுகாப்பு அமைப்பை நீக்க முயன்று 7 தடவைகள் இறந்த. ஒரு நன்றி கூட இல்லையா? செவுங்ஜுன் லீ, மறுஜனன சக்தியுடன் போராளி, ரீசரெக்ஷன் வாரியர். அணைக்கலாமா சாட் வாரியரே? அதுக்கு நீ கேட்டா தேவையா? மின்சு விருப்பம். இந்த இடத்துல எல்லோருக்கும் நம்ப முடியாத சோகத்தை கொடுக்கணும். அறிந்து கொண்டேன். பஸ்டர் மோட் செட் பண்ண. பர்ஸ்ட் மோட் 30% குறைப்பு. Damn it. உடனடியாக நகரத்தின் ஏவுகணை இடைமறிப்பு மற்றும் கோபுர அமைப்புகளை செயல்படுத்துங்கள். நீங்கள் அனைவரும் என்ன செய்கிறீர்கள்? அவசரப்பட்டு செயல்படுத்துங்கள். நீங்கள் நம்புகிறீர்களா? நம்பிக்கை போர்வீரனின் திறன். நம்முடைய முழு படைகளையும் அணிதிரட்டி அந்த போர்வீரர்களுக்கு எதிராக போராடுங்கள். கிளர்ச்சி போர்வீரனுக்கு பாதுகாப்பு கொடுத்து நகரத்தையும் பாதுகாக்கவும். இப்போது நாம் கைவிட்டால் நம் தேசம் வீழ்ந்துவிடும். வாவ், ஒரு எழுச்சியூட்டும் பேச்சுதான். ஆனால் இது முடிந்துவிட்டது. நீதி நிலைநிறுத்தப்பட்டது. பாங்கோலின் மறுசீரமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் பீரங்கி பிரிவு அழிக்கப்பட்டது. வாவ், நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்கள் மிகவும் நன்றாக பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் என்னை கொன்றதே 2 முறைதான். ஹார்ஸ் ஷூ பேட், மறுசீரமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் உளவு பிரிவு அழிக்கப்பட்டது. ஜாக்டா, மறுசீரமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் தந்திரோபாய ஹெலிகாப்டர் படைப்பிரிவு அழிக்கப்பட்டது. 13,700 பேர் இறந்தனர். போர்வீரர்கள் நகரத்திற்குள் நுழைந்த 3 நிமிடங்கள் மற்றும் 17 வினாடிகளில்